சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இன்றைக்கி சர்க்கிள் பேஸ் பண்ண கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ABCDEFG and H ஆல் ஆர் சிட்டிங் இன் எ சர்க்குலர் டேபிள். ஒரு சர்க்குலர் டேபிளில் 8 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த 8 பேருமே ஃபேஸிங் இன்சைடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லோரும் சர்க்கிள் இன்சைடு பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. B sits second to the right of H. Hக்கு செகண்ட் ரைட்டில் B உக்காந்துட்ருக்குன்னு கொடுக்குறாங்க. H நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் Hக்கு ரைட் சைடு இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட். இப்போது B நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். Who is third from the right of A? அங்கே whoன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த Hயை தான் அது மென்ஷன் பண்ணுது. H is third from the right of A. ஏக்கு தேர்டு ரைட்டில் தான் ஹெச் உக்காந்துட்ருக்காங்க. ஸோ ஏ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏக்கு ரைட் சைடு இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட், இது தேர்ட் ரைட். அப்போது ஏவை நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணது தான் கரெக்ட். ஓகேவா? சி இஸ் நாட் அன் இம்மிடியட் நெய்பர் ஆஃப் ஏ அண்டு பி. சி வந்து ஏக்கோ பிக்கோ இம்மிடியட் நெய்பர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது இம்மிடியட் நெய்பர்னால் ஏக்கு இந்த 2 பர்சன் வருவாங்களா, அந்த 2 பக்கமே சி வரக்கூடாது. அண்டு பிக்கு இம்மிடியட் நெய்பர்னால் இவங்க 2 பேரா, அந்த 2 பிளேஸ்லேயும் சி வரக்கூடாது. ரிமைண்டர் இருக்க பிளேஸில் நம்ம சி வைக்கணும். ரிமைண்டர் அந்த ஒரு பிளேஸ் தான் எம்டியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே தான் சி வைக்க முடியும். ஜி சிட்ஸ் பிட்வீன் பி அண்டு இ. ஜி வந்து பிக்கும் ஈக்கும் இன் பிட்வீனில் உட்காந்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நான் இ இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு ஜி வந்து இன் பிட்வீன் இ அண்டு பிக்கு இடையில் உட்கார முடியும். ஏன்னா பிக்கு இன் பிட்வீனில் ஜி வரணுன்னா வேறு பிளேஸ் கிடையாது. பியோடைய லெஃப்ட் சைடு ஆல்ரெடி ஹெச் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே நம்ம இ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போது பியோடைய ரைட் சைடு தான் நம்ம இ அண்ட் ஜியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். டி சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் ஹெச். டி வந்து ஹெச்சுக்கு இமிடியட் ரைட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெச்சோடைய இமிடியட் ரைட் இது தான். அப்போ அங்கே நம்ம டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன லெட்டர் மிஸ் ஆகிருக்கு? எஃப் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எஃப் பற்றி நமக்கு எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. ஸோ ரிமைண்டர் இருக்க பிளேஸில் நாம் எஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபேஸிங் அவுட் சைட் சர்க்கிள் சம் அதை சால்வ் பண்ணி நம்ம பார்க்கலாம்.